சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேஷ்மா, இவ்வளவு நேரம் இந்த ஃப்ளூட்டை வாசிச்சது நீயா? ஆமா. உன் ஃப்ளூட்டோட சங்கீதத்தை கேட்டா நான் இந்த உலகத்தையே மறந்துடுவேன். நீ என்ன மறந்தாலும் உனக்கு நான் கத்து கொடுத்த புல்லாங்குழல் சத்தத்தை நீ இன்னும் மறக்கலையே செழியன். செழியன் ஃப்ளூட்டோட சத்தத்தை கேட்டு எக்ஸைட் ஆயிட்டான். நாம தான் வாசிச்சோன்னு அடிச்சு சொல்லிட்டோம். செழியன், நான் வாசிச்சது உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வாசிச்சத நீ வாசிச்சத அடிச்சு விடுறியே. உன்னை திரும்ப வாசிக்க சொன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாப்போம். என்ன செழியன், நான் வாசிச்சது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், பதிலே காணோம். என்ன ரேஷ்மா இப்படி கேட்டுட்ட? உனக்குள்ள இருக்கிற திறமைய பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாசிக்கிற சங்கீதத்தை கேட்டு நான் என்னையே மறந்துட்டேன். இன்னும் உன்னை வாசிக்க வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மாட்னா ரேஷ்மா, இனி அவளால தப்பிக்கவே முடியாது. நீ வாசிச்சது இன்னமும் என் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ரேஷ்மா. ஐ லைக் இட். வாசிக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த செழியன் பாராட்டிக்கிட்டே இருக்கானே. செழியன், நீ என்னை எவ்வளோ வேணாலும் பாராட்டு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த ஃப்ளூட்டை மட்டும் வாசிக்க சொல்லிடாத. கடவுளே, நீதான் வாசிக்க விடாம என்னை காப்பாத்தணும். உனக்கு போய் சங்கீதத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டேன். சாரி ரேஷ்மா. இட்ஸ் ஓகே செழியன், அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. என்னை பத்தி நான் பெருமையா பேசுறதும் இல்ல. அடி பாவி, வாய் கூசாம போய் சொல்றா. உன்னோட இந்த திறமைய பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு பல மடங்கு மதிப்பும் வந்துருச்சு, பாசமும் வந்துருச்சு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. எங்க இன்னொரு வாட்டி வாசின்னு கேட்டானா என் மதிப்பும் பாசமும் இந்த இடத்துலயே கப்பல் ஏறிரும். ஐயோ செழியன், நீ என்ன ரொம்ப புகழ்ற. எனக்கு புகழ்ச்சினாலே பிடிக்காது. திறமை இருக்கிறவங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காதுல்ல. அட பாவி, விட மாட்டேங்கிறானே. ரேஷ்மா, உனக்கு இந்த ஃப்ளூட் வேணுமா? இல்ல, என்கிட்ட வேற ஒண்ணு இருக்கு, இத நீயே வச்சுக்கோ. ரேஷ்மா,
இவ்வளவு நேரம் தூக்கம் வராம கஷ்டப்பட்டேன். நீ ஃப்ளூட்டு வாசிச்சதை கேட்டதும் மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட்.